அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் முதல் தேதி, ஐப்பசி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியானது இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசியில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கடன் தீரணும்னு வேண்டாமல் பணம் வேணும், அதே போல் நோய் இருக்குது அப்படிங்கும்போது ஆரோக்கியம் வேணும், இந்த மாதிரி நம்ம சொல்லி வேண்டணும்னு சொல்லுவாங்க. அதுவும் மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கே இந்த வளர்பிறை ஏகாதசி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது. அதாவது தேதியும் 1 மாதமும் 1 அதாவது 11 அப்படின்னு வருது. இப்படி ஒரே நம்பர் 2 முறையோ அல்லது 3 முறையோ ரிப்பீட்டாக வரும்போது அதை நம்ம ஏஞ்சல் டே, மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வருது. 15 இருக்குது இல்லையா, இதில் வர 1 5 ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள். அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. இது முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலோட ரிலேட்டடானது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த நாளே பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய 3 விதமான பரிகாரங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். மேலும் அதே பதிவிலேயே கையில் ஒரு சிம்பல் வரைய சொல்லி ஒரு விஷயமும் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா மாதம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த குளியல் முறையாகட்டும், கையில் வரைய வேண்டிய சிம்பல் ஆகட்டும், இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டாலும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அசைவமெல்லாம் எதுவும் சாப்பிடலங்கும் போது ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். அது 11 முறை சொன்னாவே போதும், பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் தீரும்னு சொல்லியிருப்பேன். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, இன்று மதியம் வரக்கூடிய 1 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம், அது பார்த்திங்கன்னா கோல்டன் மினிட்னு சொல்லலாம். அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பணக்காரராவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த 3 வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளே பார்த்திங்கன்னா 100% நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 நேரம் பார்த்திங்கன்னா இன்னும் சக்தி வாய்ந்தது. இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதியம் 3 மணி 48 நிமிஷத்துலேருந்து 4 மணி 24 நிமிஷம். அதே போல் மாலை 6 மணி 36 நிமிஷத்துலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 நிமிஷம். இது ரெண்டும் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பண அவசிய நேரம். சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கு நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது கட்டாயம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வெறும் 1 ரூபாயை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இது நமக்கு நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் ஈஸியாக செய்யலாம். அது மாதிரி தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்க போகிறேன். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 ரூபாய் காசு தான். இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தியது. இந்த 1 தான் நமக்கு 10 100 கோடியாக மாறப்போகுது. சரி, இது எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். முதல்ல 1 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. அது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு நான் சொன்ன இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஆஃபீஸில் இருந்தீங்கும் போது ஆஃபீஸ்லேயும் அமைதியாக யாருக்கிட்டையும் பேசாமல் உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு ப்ளூ கலர் பேனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பேனாவை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, இந்த மணிக்கட்டு பகுதியில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கோங்க.
லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை அவசியம் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பிளாக் கலர் தவிர எந்த கலர் பேனா வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃபெகு சிம்பல் அப்படிங்கிறது வீனஸோட தொடர்புடையது. நேற்றைய பதிவில் கூட சுக்கரனுக்குரிய நாளுங்கிறதுனால இந்த சிம்பலை வந்து நான் பயன்படுத்த சொன்னேன். நேற்று பயன்படுத்தியிருந்தாலும் ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அவசியம் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதியில் சுக்கரனுக்குரிய எண்ணானது வருது. அதனால் நம்ம வந்து இது யூஸ் பண்ணும்போது நமக்கு செல்வ செழிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதிகரிக்கும். இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து முடிவில்லாத செல்வத்தை கொடுக்கும். இந்த சுக்கரனுடைய சிம்பல் நம்ம வரையும் போது நல்ல ஒரு தாராளமான பணவரவு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லா டார்க்காக வந்து இந்த ஃபெகு சிம்பலை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ₹1 எடுத்துக்கோங்க. ₹1 எடுத்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் அந்த சிம்பல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரால் இந்த ₹1 வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். பிளித்தோரா, பிளித்தோரா, பிளித்தோரா. இந்த பிளித்தோரா அப்படின்னு என்னென்னா மிகுதியாக, பெருகட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது நம்ம அட்சயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அர்த்தம் தரக்கூடிய சுவிட்ச் வேர்டு. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். பிளித்தோரா, பிளித்தோரா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும், பர்ஸில் நிறைய பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ₹1 அப்படியே பர்ஸில் வைக்காமல் ஏதாவது ஒரு துணியில் மடித்தோ அல்லது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டில் மடித்தோ நீங்கள் வைக்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கு இந்த மாதம் முழுக்க பண வரவை ஈர்த்து கொடுக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம பணவசிய நேரத்தில் பயன்படுத்தியிருக்கோம். மேலும் இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த நாளுக்குரிய சிறப்பு, இந்த நேரத்துக்குரிய சிறப்பு, இது எல்லாமே சேர்ந்து இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக மாறி இருக்கும். அப்போ இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் அதிகமாக பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இதை நீங்கள் ஒரு பேப்பரில் கூட நீங்கள் மடித்து, இப்போ பர்ஸ் வச்சுருக்கீங்க போது தனியாக நிறைய ரேக் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம இப்படி வந்து மடித்து வைக்கிறோம். இதை நம்ம 1 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ டிசம்பர் 1 அப்படிங்கும்போது நீங்கள் இந்த காசை பயன்படுத்தி கோவில் உண்டியலில் போடலாம், தான தர்மம் பண்ணலாம், மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு, பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு, இது மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த 1 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கணும். நான் 2 நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும். கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நாள்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் ₹1 காசு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. இப்போ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.